ஹாய்! இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்க மண்புழு உரக்குழி தான் பார்க்க போறோம். தென்னங்கன்று நடவு செய்றதுக்காக ஜேசிபி கூப்பிட்டுருந்தோம். அப்பதான் இந்த உரக்குழியும் பறிச்சோம். நல்லா ஆழமா பறிச்சதுக்கப்புறம், இந்த இத மண்புழு உரக்குழிக்காக பயன்படுத்திக்கிட்டோம். மக்கிய குப்பைகள் எல்லாமே இதில போடுவோம். இதில ஒரு பிளாஸ்டிக் இருந்துச்சு. அது வந்து மக்காது. ஸோ, அத வெளிய எடுத்து போட்டுறோம். இந்த குழிக்குள்ள மட்டைகள், தென்னை மட்டைகள் வேஸ்ட்டா இருந்துச்சுன்னா, அத உள்ள போடுவோம். அப்புறம் புல்லு செதுக்குனோம்னா, அந்த புல்லு காஞ்சத எடுத்து உள்ள போடுவோம். இந்த மாரி தான் போடுவோம். கிச்சன் வேஸ்டேஜும் இதுக்குள்ள தான் போடுவோம். இந்த குழிக்குள்ள கருப்பு கலர்ல தெரியுதே, அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ப தேங்காய் எண்ணெயில 30 வகையான ஹெர்பல்ஸ் போட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரித்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இது வடிகட்டின எண்ணெயை வடிகட்டினதுக்கப்புறம் மீதி இருக்க வேஸ்டேஜும் இந்த குழிக்குள்ள தான் போடுவோம். இது மாரி மக்குற குப்பைகள் எல்லாமே குழிக்குள்ள போட்டு, குழி நெறஞ்சதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடி, அதில் லேசா ஈரப்பதம் இருக்க மாரி மட்டும் மெயின்டெயின் பண்ணா போதும். மண்புழுக்கள் அதுவாவே உருவாகிக்கும். மண்புழு தனியா வாங்கி விடணும்னு அவசியம் இல்ல. இது மாரி தான் நாங்க மண்புழு உரக்குழிய பயன்படுத்துறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.